பாசி பருப்பு லிவர் கிரேவி, சைவ ஈரல் கிரேவி. புரட்டாசி ஸ்பெஷலாக நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சைவ ஈரல் வறுவல் தான். இது நல்ல ஃப்ளேவரோட டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் பச்சை பயிரை ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை தண்ணி இல்லாமல் வடித்து இது கூட ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கலாம். இதை இட்லி தட்டில் இட்லிங்களாக ஊற்றி 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த பச்சை பயிரில் அதிக புரோட்டீன் இருக்கிறதுனால இதை எல்லாரும் உணவில் எடுத்துக்கிறது நல்லது. இதை ஆற வச்சு சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஏலக்காய், கருவேப்பிலை சேர்த்து 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி இது கூடவே பொடியாக நறுக்கின 3 தக்காளியும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து பொடிங்களோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு பீசஸை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பீசஸ் எல்லாம் அந்த மசாலாவில் நல்லா கலந்து கெட்டியாகிற வரைக்கும் இதை நாம் குக் பண்ணிக்கலாம். கடைசியாக இதில் மிளகு, சோம்பு சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த பொடியில் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா சுருண்டு வந்ததும் மல்லி இலையை தூவி இறக்குனா ஹை புரோட்டீனான சுவையான சைவ ஈரல் வறுவல் ரெடி.